அவன் சமஸ்கிருதத்தை திணிப்பான் எதிரு, அவன் இந்தியை திணிப்பான் எதிரு, நானும் எதிர்க்கிறேன், நம்ம எதிர்ப்போம். 75 ஆண்டுகளாக எதிர்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன புதுசாக இந்த இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலம் புதிதாக வந்து திணித்து விட்டானோ? போர் ஏற்படும். என்ன ஏற்படும்? காங்கிரஸோடு எவ்வளவு காலம் கூட்டாக இருந்தாய், அந்த மொழி இனிமேல் இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்காது என்ற கருத்தை நீ நிலைநாட்டினாயா? இப்பொழுது நீ கூட்டாக இருக்கிறாயே, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்தி தேசிய மொழியாக இருக்காது என்ற கொள்கையை நிலைநாட்டினாயா? ஸ்டாலின் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறாரா, வரி பணத்திலிருந்து கொடுக்கிறாரா? அப்புறம் என்ன அதுக்கு மோடிக்கு மட்டும் சொல்லுகிறாய்? ஸ்டாலின் கொடுக்கலன்னு சொல்றாரா, நிதி வந்து ஒதுக்கலன்னு சொல்றாரா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பேசுற புரியல ஐயா. உங்களுக்கு கேரளாவில் என்ன புரியுது சொல்லு. இல்லாவிட்டால் நீ சொல்லு, ஏற்றுக்கொள்வேன். பிஎம் ஸ்ரீ பள்ளியும் தேசிய கல்வி கூட ஏற்றுக்கிட்டாதான் இந்த நிதியை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். அந்த அதற்கான நிதி கிடையாது. ஐயா, தொடக்கத்துல திமுக மனசுல வச்சுதான் பேசுறீங்க. தமிழ்நாடு ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுறீங்க. ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி நான் பேசியதற்கு பதில் சொல்றேன். எல்லோ பெஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. ஒன்றிய அமைச்சர் நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கிட்டால் தான் நான் வந்து நிதி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் என்ன தவறு, இதை ஏற்றுக்காம அரசியல் பண்ணுறாங்க, இது ஏற்றுக்கிட்டால் தான் பணம் கொடுப்போம், நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சட்டம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான சட்டம் இருக்கா? இது குறித்து உங்களோட முதல் கருத்தை சொல்லுங்க ஐயா. இல்லை, இது செய்வதற்கு ஒரு காரியமும் இல்லை. மத்திய அரசை எதிர்த்து நிறுத்தி திமுக வளர்ந்தது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொல்லி வளர்ந்தது. பிறகு இவர்கள்தான் அங்கே போய் மத்திய அரசாங்கத்தில் 1,70,000 கோடியெல்லாம் ஆவண ராஜா காலத்தில் சுரண்டினார்களே தவிர வடக்கில் உள்ளதை சுரண்டி இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். அதனாலே காங்கிரசினுடைய 75 ஆண்டு ஆட்சியை கவிழ்ந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்தியை பெரிய போர்க்கருவியாக அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்பொழுது பின்னால் ஆண்ட காங்கிரஸுக்கும் இந்தியின் மீது பெரிய வலியுறுத்தும் தன்மை இல்லை. இப்பொழுது இருக்கின்ற அரசுக்கு இந்திய திணிப்பு கொள்கையும் உண்டு, சமஸ்கிருத திணிப்பு கொள்கையும் உண்டு என்று சொன்னாலும் புதிதாக இவர்கள் ஒன்றும் இப்பொழுது செய்யவில்லை. அவர்கள் ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வைத்திருக்கார். நவோதயா வைத்து பார்த்தார், கேந்திரிய வித்யாலயா வைத்தார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்கு தான் நடத்துகிறார்கள். அதிலெல்லாம் இந்தி சொல்லிக் கொடுக்குறார்கள். சரி, அந்த 2 பள்ளிக்கூடங்களிலும் பெருவாரியான மாணவர்களை சேர்க்க முடியாது. ஆகவே தமிழ்நாடு மாணவர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். அது அதிகாரிகளின் பிள்ளையும் 1 கோடி ரூபாய் 50,000 ரூபாய் நம்முடைய எம்பிக்களே விற்று விடுகிறார்கள் அந்த இடங்களெல்லாம். நவோதயா, கேந்திரிய வித்யாலயா, இதில் பெரும்பணம் வருகிறது நம்முடைய எம்பிக்களுக்கு, இந்த 40 எம்பிக்களுக்குமே சொல்லுகிறேன். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. தேசிய கல்விக் கொள்கையை அமுல்நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், உனக்கு அறிவு இருந்தால் 60 பங்கு அவனும் 40 பங்கு நீயும் போட வேண்டும். இது வெறும் 60 பங்கால் மட்டும் நடக்காது. 60 பங்கு அவன் போட வேண்டும், 40 பங்கு நீ போட வேண்டும். அந்த பணத்தில் கட்டிடங்கள் கட்ட வேண்டும், ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் அதை வைத்தான். அது அவனுடைய விருப்பம். மத்திய அரசாங்கம் அதனுடைய போக்குப்படி திட்டம் போடுகிறது, அதனுடைய கொள்கைப்படி திட்டம் போடுகிறது. அதிலே மும்மொழி திட்டம் என்பது இந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று பிரதான் சொல்லிவிட்டார். கன்னடம் சொல்லிக் கொடு, மலையாளம் சொல்லிக் கொடு, வங்காளம் சொல்லிக் கொடு, எந்த மொழி வேண்டுமானாலும் சொல்லிக் கொடு. அவர்களோட நோக்கம் அதுவாக இருக்கா? நீ சொல்லிக் கொடுத்தால் தானே. அதிகாரம் உன் கையில் தானே இருக்கிறது. உன் கையில் தானே அதிகாரம் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துகின்ற போக்கு உன்னிடம் தானே இருக்கிறது. நீ கன்னடம் சொல்லிக் கொடு, மலையாளம் சொல்லிக் கொடு, திராவிட மொழிகள் ஒன்றை சொல்லிக் கொடு. நான் சொல்கிறேன், மனிதன் தேவையற்ற மொழிகளை எல்லாம் படித்து கொண்டே இருப்பது காலவழி. அதனாலே உலக அறிவை ஆங்கிலத்தின் வாயிலாக திரட்டிக் கொள்வோம், நம்முடைய தாய்மொழி அறிவை நாம் இயல்பாக பெறுவோம் என்பதுதான் இயல்பானது. ஆக 3வது மொழி ஒன்று வேண்டும் என்று அவர்கள் சொல்வது இந்தியை வைத்து கொண்டு தான் சொல்லுகிறார்கள். அது பிற மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறான். பெருவாரியான மாநிலங்கள், இந்த எதிர்ப்புணர்ச்சியே இல்லாத மாநிலங்கள் அவன் ஏற்றுக்கொள்கிறான். நான் சொல்கிறேன், மேற்கு வங்காளத்துக்கு இந்த பணம் கொடுக்கப்படவில்லை. இவர் கெஜ்ரிவால் ஆண்ட டெல்லிக்கு கொடுக்கப்படவில்லை, கேரளாவுக்கு கொடுக்கப்படவில்லை, நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்தியை திணிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லவே இல்லையே.
இந்தி எப்படி வரும்? 3வது மொழியாக நீ ஏன் இந்தியை தேர்வு செய்கிறாய்? மலையாளத்தை தேர்வு செய்யணும். மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்றாங்க, இதை ஆய்வு பண்றதுக்காக நாங்க குழு அமைச்சு ஆய்வு பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய சரத்துகள் வந்து இந்தியை திணிக்கிற மாதிரியும் கல்வி இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை வந்து முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக அது பேசு. அறிவு இருந்தால் இதற்கு போய் கையெழுத்து போட்டாய். அவன் 60 ரூபாய் நான் தருகிறேன், 40 ரூபாய் நீ கொடு, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்ன போது உனக்கு அறிவு இருந்தால் கையெழுத்து கையெழுத்து போடல. இல்ல இல்ல, அது எதுக்காக கையெழுத்து போட்ட? கையெழுத்து ஆய்வுக்கான கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஆய்வு செய்கிறேன் என்று கையெழுத்து போட முடியுமா? இல்ல, ஏற்றுக்கொண்டால் கையெழுத்து போட்டு, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வெளியே போ. ஒன்றிய அமைச்சர் ஆய்வு செய்கிறேன் என்று இங்கே இருந்து சொல்ல வேண்டும், அங்கே போய் கையெழுத்து போட்டு சொல்வதில்லை. அதை புரிந்து பேச வேண்டும். ஒன்றிய அமைச்சர் நேற்று பேசும்போது கூட நீ ஏற்றுக்கல, நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க கொடுப்போம் சொல்றாரு. அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார்கள், 10 மாதம் கழித்து பிறகு மாறினார்கள் என்று சொல்கிறார். கையெழுத்து போடவே இல்லை என்று சொல்லவில்லை. 2வது 60 பங்கும் 40 பங்கும் என்பது உனக்கு தெரியும். இது முழுக்க மத்திய அரசின் திட்டம் இல்லை. 40 ரூபாய் நீ கொடுத்தால்தான் அதை தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவோம் என்பது அந்த திட்டத்தில் இருக்கிறது. உனக்கு அறிவு இருந்தால் தேசிய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இந்த திட்டத்தில் நாங்கள் சேரவில்லை என்று சொல்லிவிட்டு வர வேண்டியதானே. அது இல்லாமல் முதலிட கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் பின்தங்கி அப்புறம் இதை இந்தி திணிப்புக்கான கல்விக் கொள்கையாக ஏன் பார்க்கிறாய்? தாய்மொழிக்கு வலியுறுத்தல் நடக்கிறது. ஒன்று, ஆங்கிலம் இருக்கிறது. 3வது மொழியாக நீ கன்னடம் மலையாளத்தை சொல்லிக் கொடு. வேண்டாம் என்றால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை விடு. இதன் மூலம் உனக்கு வருவது 2000 கோடி. நீ போட வேண்டியது 1000 கோடி. இதன் மூலம் புதிய கல்விக் கொள்கையை, அவனுடைய மத்திய கல்விக் கொள்கையை நீ நாட்டில் அமுல்படுத்துவதற்காகத்தான் அவன் பணம் தருகிறான். உன்னுடைய கல்விக் கொள்கைக்காக பணம் தருகிறான் அவன். நீ ஏற்கனவே தமிழ்நாட்டில் கல்விக்கூடங்கள் நடத்துவதற்காக அவன் பணம் தருகிறான். அனைவருக்கும் கட்டாய கல்விக்கான நிதி தான் அவங்க கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, PM-SREE பள்ளிகளையும் நீங்க ஏற்றுக்கணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்க சொல்றாங்க. பேசுறான். கட்டாயப்படுத்தினானா? கட்டாயப்படுத்துறாங்களா? நீங்க ஏத்துக்கிட்டாதான் பணம் கொடுப்பேன்னு சொல்றாருல, அதனாலதான் தரலன்னு சொல்றாரு. அவன் ஒரு முறை வைத்திருக்கிறான். அந்த முறை கல்வியை கேந்திரிய வித்யாலயத்திற்கு ஒரு முறை வைத்திருக்கிறான், நவோதயா பள்ளிக்கு ஒரு முறை வைத்திருக்கிறான். PM-SREE ஃபண்டில் நடத்தப்படும் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கொள்கை வைத்திருக்கிறான். இதை ஏற்றுக்கொண்டவன் வராவிட்டால் சவுக்கால் அடிக்க மாட்டோம். உன் விருப்பம். நீ 40 ரூபாய் போட வேண்டும், நாங்கள் 60 ரூபாய் போடுவோம். இதை ஒப்புக்கொண்டு நீ நடத்துவதனால் 3வது மொழி இந்தியை சொல்லிக் கொடு, கன்னடம் சொல்லிக் கொடு, மலையாளம் சொல்லிக் கொடு. நீ விரும்புகிறாயா இல்லையா என்பது உன்னுடைய அரசு. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை புரிந்து பேச வேண்டும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறையில சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்குமா தான் அதிகமான நிதி ஒதுக்கிறாங்க. முதல்ல இந்த கல்வி அவங்களோட நோக்கம் அதுதான். பேசுவதை கேளு நீ முதல்ல. அப்புறம் சும்மா இங்கே இருந்து அவன் சமஸ்கிருதத்தை திணிப்பான் எதிரு, அவன் இந்தியை திணிப்பான் எதிரு. நானும் எதிர்க்கிறேன், நம்ம எதிர்ப்போம். 75 ஆண்டுகளாக எதிர்த்திருக்கோம். இன்னைக்கு என்ன புதுசாக இந்த PM-SREE திட்டத்தின் மூலம் புதிதாக வந்து திணித்து விட்டானோ? இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. எதிர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. மறுபடியும் இந்தியை கிளப்புவோமா என்று பார்க்கிறார்கள். இந்தி என்பது இதன் மூலம் திணிக்கப்படுவதற்கு முடியாது. இப்போ இந்தி ஓய்ந்து போய் கிடக்கிறது. சமஸ்கிருதத்தை அவன் திணிக்கிறான், நாம் எதிர்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குகிறான். நமக்கு 8 ரூபாய் ஒதுக்கினால் அதுக்கு 8000 ரூபாய் ஒதுக்குகிறான். நாம் எதிர்க்கிறோம். இதைத்தான் செய்யலாம். இந்த அரசுக்கு பிஜேபி அல்லாத அரசுகள் கேடுகளுக்கு உள்ளாகின்றன என்று சொல்லலை. இது ஜனநாயகத்தில் இதுதான் செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். 40 ரூபாய் போட்டு நடத்த வேண்டும் என்று அறிவு இருக்கிற போதே சொல்ல வேண்டும். எதுக்கடா 40 ரூபாய் நான் கொடுத்து உன்னுடைய கல்வி திட்டத்தை இந்த நாட்டில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்பதற்கு உனக்கு அன்றைக்கு துணிவில்லை. இன்றைக்கு திடீரென்று வந்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்ல நான் சொல்கிறேன். அந்த கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தானே அந்த பணம். நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் யாரும் உன்னை சவுக்கெடுத்து அடிக்கப் போவதில்லை. அந்த பணம் வராது. கட்டிடம் கட்ட வேண்டும், ஆசிரியர் நியமிக்க வேண்டும், என்னுடைய தேசிய கல்விக் கொள்கையை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு நான் 60 கொடுப்பேன், நீ 40 கொடு என்று சொன்னால், ஐயா இது தேவையில்லாத வியாபாரம், எங்களுக்கு இதில் ஒரு பயனும் இல்லை. 2வது உன்னுடைய கல்வி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் சிறந்த கல்வி திட்டம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வர வேண்டியதானே. இதில் 2000 கோடி வரவில்லை, அதனாலே 40,000 வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லை. 48,000 கோடி வரவு செலவு உள்ள இந்த கல்விக் கொள்கையில், தமிழ்நாட்டு கல்வி வகுப்பில் இந்த 2000 கோடி இல்லாததினால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடவில்லையா? இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான பேச்சை ஒரு மந்திரி பேசினால் இந்த மந்திரியை காலனாவுக்கு மதிப்பானா என்று கேட்கிறேன். இவர் சொல்லுகிறார் இன்னொரு மொழிப்போர் ஏற்படும். என்ன ஏற்படும்? காங்கிரஸோடு எவ்வளவு காலம் கூட்டாக இருந்தாய்?
அந்த மொழி இனிமேல் இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்காது என்ற கருத்தை நீ நிலைநாட்டினாயா? இப்பொழுது நீ கூட்டாக இருக்கிறாயே, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இந்தி தேசிய மொழியாக இருக்காது என்ற கொள்கையை நிலைநாட்டினாயா? என்ன இவன் பெரிதாக அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் 2000 கோடி தரவில்லை என்பதற்கு மொழிப்போர் நடக்கும். என்ன மொழிப்போர் நடக்கிறது? நான் தான் அந்த மொழிப்போரில் சம்பந்தப்பட்டவன், நான் தான் இந்தியை எதிர்க்கிறேன். இந்த நாட்டில் மொழி கற்றுக்கொள்வதே நமக்கு வேலையாக இருக்க முடியாது. அறிவை பெறுவது, டெக்னாலஜியை பெறுவது, சயின்ஸை பெறுவது, இதுதான் முக்கியமே தவிர நாம் ஆகாத வேலையை பார்த்து கொண்டு இருக்கிற மொழியெல்லாம் கற்றுக்கொள்வது அந்த பன்மொழி புலவர்களுக்கு தேவையானதே தவிர நமக்கு தேவையானதில்லை. ஆக நான் என்ன சொல்கிறேன், என்னமோ உன்னை வஞ்சித்து மத்திய அரசு எதுவும் செய்வதில்லை. நான் கேட்கிறேன், கிராம சாலை திட்டம் 4 கிராமங்களுக்கு தான் கிராம இணைப்பு தேவைப்படுகிறது என்று சொல்லி அந்த பணம் உனக்கு வருகிறது, நீ உங்களுடைய திட்டம் போல் பேசுகிறாய். கிராம சாலை திட்டம் தமிழ்நாட்டில் 4 கிராமங்கள் தான் இணைப்பற்று இருக்கின்றன, சாலை இணைப்பற்று என்று பேசுகிறார் நம்முடைய முதலமைச்சர். அந்த பணம் எங்கிருந்து வருகிறது? சரி, ஊரக வளர்ச்சி திட்டம் எங்கிருந்து வருகிறது? விவசாயிகளுக்கான திட்டம் 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்கிறார்களே, மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவில்லையா? உரத்திற்கான மானியம் இங்கிருந்து வரவில்லையா? இங்கிருந்து வரேன், பேசும்போது குறுக்கிடக்கூடாது. மகாத்மா காந்தி திட்டத்திற்கு பல 1000 கோடி வருகிறது, அங்கிருந்து வரவில்லையா? எதுவுமே தரவில்லை, வஞ்சித்து விட்டார்கள். எல்லா பணமுமே மக்களோட வரி பணம் தான், மாநிலம் இங்க கொடுக்கக்கூடிய வரி ஒதுக்கக்கூடிய பேசுறது அவர்களோட சொத்துக்களை கொடுக்கல. ஸ்டாலின் சொந்த சொத்திலிருந்து கொடுக்கிறார், மோடி மட்டும் வரி பணத்திலிருந்து கொடுக்கிறாரா? கேட்டால் பதில் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நீ கேள்வி கேட்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ மத்திய அரசு அவங்களோட நிதியை கொடுக்கல, இங்க கொடுத்த வரி பணத்துல எல்லா மாநிலத்துக்கும் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறாரா, வரி பணத்திலிருந்து கொடுக்கிறார்? அப்புறம் என்ன அதுக்கு மோடிக்கு மட்டும் சொல்லுகிறாய்? ஸ்டாலின் அதுதான் செய்கிறார், இதுல மோடிக்கு மட்டும் சொல்வதற்கு என்ன? ஸ்டாலின் கொடுக்கலன்னு சொல்றாரா, நிதி ஒதுக்கலன்னு சொல்றாரா? நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பேசுற? அதாவது மத்திய அரசு வரி பணத்திலிருந்து கொடுக்கறதா சொந்த பணம் இல்லை என்கிறாய். ஸ்டாலின் சொந்த பணத்திலிருந்து கொடுக்கிறார் என்று சொல். கொடுக்கலதான், மக்கள் வரி பணம் தான். அப்புறம் என்ன அது மோடியை மட்டும் எதற்கு தனித்து பிரிக்கிறாய்? தனித்து பிரிக்கல சார், அங்க கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது, எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கணும். புரியவில்லை. எந்த மனிதனும் சொந்த பணத்தை இது வரி பணத்திலிருந்து கொடுக்கிறார்கள் என்பது வெட்டிவாதம். எல்லாரும் வரி பணத்திலிருந்து தான் கொடுப்பார்கள். எவனும் சொந்த பணத்தை கொண்டு வந்து எத்தனையோ 40 லட்சம் 50 லட்சம் கோடி தேவைப்படுகின்ற ஒரு நாட்டில் சொந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு எவனுக்கும் பணம் இல்லை. ராணுவத்திற்கு மட்டும் 7 லட்சம் கோடி செலவழிக்கப்படுகிறது. சொந்த பணத்திலிருந்து எவனா செலவழிக்க முடியுமா? தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க, புதுதில்லி, மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு மாநிலங்களுக்கு கொடுக்கலன்னு. எல்லா மாநிலங்களுக்கும் மற்ற மாநிலங்கள் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கொடுக்கல. இந்த மாதிரி எல்லா நிதியுமே புரியவில்லை. கேந்திரிய வித்யாலயத்துக்கு பணம் கொடுக்கிறார்கள், அந்த பணத்திற்கு ஈடாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார்களா? நவோதயத்திற்கு பணம் கொடுக்கிறார்கள், அதற்கு ஈடாக கொடுக்கிறார்களா? நீ எதிர்த்தெல்லாம் பார்த்தாய், அவன் பாட்டு நடத்தி கொண்டிருக்கிறான். அதே மாதிரி நீ தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அவன் புதிதாக பணம் ஒதுக்குகிறான். இதில் சம்மந்தப்பட்டால் 40 ரூபாயை நீ கொடுத்து விட்டு பங்கு கொள். உனக்கு சம்மதம் இல்லை என்றால் பேசாமல் உன் வேலையை பார்த்து கொண்டு போ. இது நாங்கள் எந்த வகையாக இந்த நாட்டை ஆள்வது என்பதற்கு நாங்கள் திட்டம் போடுகின்ற போது நாங்கள் உண்மையில் இந்தியை திணிப்பதற்கான குறுக்கு வழி ஒன்று இல்லை. 3வது மொழி உன்னுடைய திராவிட மொழியாக இருக்கலாம் என்று சொன்ன பிறகு இவன் தரவில்லை என்று சொல்வதில் பொருளே இல்லை. நீ அதில் பங்கு கொண்டால் 40 ரூபாயை போட்டு பங்கு கொள். உனக்கு பங்கு கொள்ள விருப்பம் இல்லை என்றால் பேசாமல் இரு. நீ நடத்தாத திட்டத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கேரளா கேட்கவில்லை, மேற்கு வங்கம் கேட்கவில்லை. ஏனென்றால் உன்னுடைய கல்வி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதற்காக உன்னோடு இணைகிறோம் என்று சொன்னார்கள். நீ தான் கையெழுத்து போட்டு விட்டு முட்டாள்தனமாக இப்பொழுது மாறி பேசுகிறாய். ஒரு சீஃப் செக்ரட்டரியை வைத்துக்கொண்டு மகேஷ் பொய்யாமொழி நாங்கள் இந்த திட்டத்தில் பங்கு கொள்கிறோம் என்று சொன்னதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. இப்பொழுது உனக்கு ஒரு நிதானமான அறிவு கிடையாது. ஆகவே புரண்டு பேசுவாய். திடீரென்று இந்தியை திணிக்கிறார்கள். இந்தியை எப்படி திணிப்பாங்க? அந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அந்த பள்ளிக்கூடமும் இங்கே வர வேண்டாம். நான் கேட்டால் கேட்டதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். அந்த கல்விக் கொள்கையும் இங்கே வர வேண்டாம். அந்த பணமும் நமக்கு 2000 கோடி என்பது அற்பமான தொகை. அதற்கான நிதி கிடையாது சார். அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற நிதி தான் அது. பிஎம்ஸ்ரீ பள்ளியை நீ ஏற்றுங்கன்னு சொல்றாங்க. அனைவருக்கு கட்டாய கல்வி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்கும் போதுதான் பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏத்துங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. புரியல ஐயா, உங்களுக்கு கேரளாவில் என்ன புரியுது சொல்லு. இல்லாவிட்டால் நீ சொல்லு, ஏற்றுக்கொள்ளுங்க. பிஎம்ஸ்ரீ பள்ளியும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிட்டாதான் இந்த நிதியை கொடுப்போம்னு சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். அந்த அதற்கான நிதி கிடையாது. அந்த கொள்கையும் வேண்டாம், அந்த நிதியும் வேண்டாம். இதான் நான் பேசுவது. அந்த கொள்கையும் வேண்டாம், அந்த நிதியும் வேண்டாம். நான் சொல்றேன், கேரளாவில் 97% படிப்பு வளர்ந்துருக்கிறது. இப்போ என்ன புதிதாக கல்வியை வளர்ப்பதற்கு நீ பணம் கொடுத்தாகணும்? வேண்டாம். தமிழ்நாட்டிலும்
கேரளாவுக்கு அடுத்தபடியாக கல்வி வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது என்ன கட்டாய கல்வி படிக்காமல் இருக்கிறார்கள், இவனிடமிருந்து பணம் வாங்கி. இந்த பணம் என்னத்திற்கு ஆகும் என்று கேட்கிறேன். 48,000 கோடி நம்ம வரவு செலவு செய்கிறோம் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும். இதில் 2,000 கோடியோடு இந்தி வருகிறது என்று சொன்னால் 2,000 கோடியும் வேண்டாம் இந்தியும் வேண்டாம் என்று சொல்வதை விட்டுவிட்டு, இந்தி வேண்டாம் வேறொரு 3வது மொழி வேண்டாம் என்று சொல்வதை விட்டுவிட்டு, அவன் தரவில்லை, அதனாலே கல்வி கிடைக்கவில்லை, மாணவர்களுக்கு கிடைக்கவில்லை, சம்பளம் போடவில்லை, 40,000 வாத்தியார்களுக்கு இந்த 2,000 கோடி தான் சம்பளம் போடுறா. நீட் தேர்வை நீங்க ஏற்றுக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்லையா? நீட் தேர்வு இல்ல போகணும். மாநில கல்வி உரிமை பறிக்கப்படுது. ஒவ்வொன்னா அவங்க கொண்டு எந்த முட்டாள் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தவன் தெரியுமா? திமுகவினுடைய மந்திரி காந்தி செல்வன் என்ற முட்டாள் தான் இந்த திட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவன் தெரியுமா உனக்கு? செயல்படுத்துறது இன்றைக்கு பாஜக முதல்ல நான் கேட்ட கல்விக்கு ஒப்புக்கொள்ளு. அது தெரியும். ஏன் காங்கிரஸ் இருக்கும்போது தான் வந்தது. ஏயா இந்த பாருங்க, நீட் தேர்வை இவ்வளவு எதிர்க்கிற ஒரு கட்சி முட்டாள்தனமாக அந்த திட்டத்தை கொண்டு வந்து மந்திரியாக இருக்கிற போது மத்திய அரசாங்கத்தில் கொண்டு வரலாமா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தவங்க அவங்க தான், காங்கிரஸ் கட்சி தான் இதை செயல்படுத்துது. நாங்க பாஜகன்னு சொல்றாங்க. எல்லாமே நான் பேசுற புரியலன்னு உங்களுடைய பேச்சை நிறுத்திக்க வேண்டியதான். அதாவது நீட் தேர்வு அவ்வளவு பெரிய கேடு, அனிதா போன்றவர்கள் சாவதற்கு காரணமாக இருந்த அந்த கேடான கல்வி திட்டத்தை காந்தி செல்வன் என்கின்ற ஆள் திமுக மந்திரி எதற்காக பாராளுமன்றத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்? நீ கொண்டு வந்ததினாலே தான் இது இருக்கிறது. பிஜேபி கொண்டு வந்த திட்டமா அது? இப்பொழுது நீ மாறி எதிர்க்கிறாய். ஏனென்றால் உனக்கு இந்த மருத்துவக் கல்லூரி இடங்களெல்லாம் உன் கையில் இருந்தால் தான் அது சந்தை பொருளாதாரம். அது உனக்கு 10,000 கோடி வருமானம் வரக்கூடிய பொருளாதாரம். அதை விட்டு விட்டு முட்டாள்தனமாக அன்றைக்கு ஏதோ செய்துவிட்டு எல்லாவற்றையும் முட்டாள்தனமாக செய்வீர்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு நீ கையெழுத்து போட்டு தொலைத்து விட்டு தான் வந்திருக்கிறாய். அவன் அதை திரும்ப 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 சொல்கிறான். ஏற்கனவே கையெழுத்து போட்டார்கள், பிறகு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இதற்கு அரசியல் காரணமாக இருக்கலாம். அதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதில் ஒன்றும் நம் மீது திணிக்கப்படுவதோ நாம் கெட்டுப்போவதோ எதுவும் கிடையாது. ஏற்கனவே நம்முடைய கல்விக் கொள்கை நடைமுறையில் இருக்கிறது. கல்லூரிகள் மற்றவற்றெல்லாம் 90-95% நம்முடைய மாணவர்கள் படிக்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். இந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமில்லை. அவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் பல திட்டங்கள் வைத்திருப்பேன், இந்தி வளர்ப்பதற்கு வைத்திருப்பேன், சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு வைத்திருப்பேன், அதுபோல் இந்த கொள்கையும் வைத்திருக்கிறேன். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ இதை நடைமுறைப்படுத்த வேண்டாம். இந்த பணம் உனக்கு கிடையாது. வெறும் 2,000 கோடி, வெறும் 2,000 கோடி. 48,000 கோடியில் வெறும் 2,000 கோடி. 2,000 கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொல். அது நீ ஒப்புக்கொண்டால் அவன் தருவான். நீ ஒப்புக்கொள்ளவில்லை, நானும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே நமக்கு அந்த 2,000 கோடியும் வேண்டாம், அவனுடைய மும்மொழி திட்டமும் வேண்டாம், அவனுடைய தேசிய கல்விக் கொள்கையும் வேண்டாம், எதுவும் அவன் தேவையில்லை. சரி விடு. இதற்கு முன்பு காங்கிரஸ் இந்தி திணிக்கிறது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டம், இருமொழி கொள்கை அப்படிங்கிற பேச்சுகள் வச்சு. இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 2,000 கோடி சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 74 கோடி தான் அல்லது 100 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அவர்களோட செயல்பாடு நான் மத்திய அரசாங்கம் செய்வதெல்லாம் நியாயம் என்று நினைக்கின்றவன் இல்லை. அதனுடைய இந்துத்துவா கொள்கையை வலியுறுத்துவதற்காக சமஸ்கிருதத்தை தேவமொழியாக ஆக்குவதற்கு அவர்கள் அதை செய்கிறார்கள். நீயாவது அரசியலுக்காக ஒப்புக்கொள்வாய், நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சமஸ்கிருதம் கூடாது, இந்தி கூடாது, இது தேவையற்றது. இந்தியா பல மொழிகள் பேசுகின்ற மாநிலங்களாக இணைந்து ஒரு நாடாக ஆகியிருப்பது. இங்கே பெருவாரியான மொழி பேசுகின்ற மக்கள் கிடையாது. இது சீன நாடு இல்லை. ஒரே மொழி பேசுகிறான், ஒரே நாடு. இங்கே அது மாதிரி கிடையாது. அதை எதிர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கருத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் நடுவிலே பேசுவதே இல்லை. நீங்கள் திரும்ப 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 பேசுங்கள். இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க முடியாது. பல மொழிகள் பேசுகின்ற நாடு இது. ஆகவே எல்லா மொழிகளும் கூட இருக்க முடியாது. இருந்தாலும் நாம் பேச முடியாது. அது ஒரு முட்டாள்தனத்தை பல பேர் பேசிக்கொண்டிருப்பான். பாரதியே அதை பேசுகிறான். விதமொரு நின்மொழி 18 கூறி வேண்டிய வாருனை பாடுதுங்கானாய் இதமுறை ஆண்டருள் செய்வா என்று சொல்லி அவனே 18 மொழியும் தேசிய மொழியாக 18 மொழியும் தேசிய மொழியானால் பாராளுமன்றத்தில் இப்பொழுது பெரிய வசதி ஒன்று வந்திருக்கிறது. தமிழிலே பேசலாம். அதற்கு முன்னால் முத்தி கொண்டு திரிவார்கள் நம்முடைய ஆட்கள். இப்பொழுது ஒழுங்காக தமிழிலே பேசுகிறார்கள். அங்கே அந்த நிர்மலா சீதாராமன், பி சிதம்பரம் போன்றவர்கள் தவிர மிச்சமெல்லாம் முக்குவான். இப்பொழுது ஒழுங்காக தாய்மொழிக்கு முதன்மை கொடுத்து பாராளுமன்றத்தில் தாய்மொழியில் அவனவன் பேசலாம், ஒரே மொழியிலும் பேசலாம். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். சமஸ்கிருதம் எதிர்ப்புக்குரியது. ஏனென்றால் நம்முடைய நாகரிகத்தின் மீது தாக்கம் செலுத்தும். இந்தி எதிர்ப்புக்குரியது. அது ஒரு குறிப்பிட்ட இனம் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதெல்லாம் கரெக்ட். அதே மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவன் 1000 திட்டம் வைத்திருப்பான். அவன் வைக்கிற திட்டங்களுக்கெல்லாம் அவன் பணம் செலவு செய்வான். உன்னிடம் 40 ரூபாய் கேட்கிறான். நீ 40 ரூபாயும் வேண்டாம், உன் கல்விக் கொள்கையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. மொழிப்போர் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கிறேன். ஏற்படுத்தி இப்பொழுது இந்தியாவின் தேசிய மொழியாக இன்னும் இந்தி தான் இருக்கிறது. மொழிப்போர் ஏற்படுத்து.
காங்கிரஸோடு 100,000 தரம் கூட்டி சேர்ந்து வாழ்ந்தாயே, நீ 1000 முறை அந்த அரசாங்கத்திலே கூட்டணியாக இருந்தாயே, 1,70,70,000 கோடியை அடிப்பதற்கு தான் உங்களுக்கு தெரிந்ததை தவிர இந்தி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது, இருந்தால் நாங்கள் உங்களோடு கூட்டு சேர மாட்டோம் என்று சொல்லவோ அல்லது கூட்டு சேர்ந்திருக்கிற போது அந்த இந்தியை எதிர்த்து முன்மொழியவோ ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ததுங்களா? செய்ததுண்டா கேட்டதுக்கு இந்த மாதிரி தொடக்கத்துல இருந்து திமுக மனசுல வச்சுதான் பேசுறீங்க. தமிழ்நாடு ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுறீங்க. ஆட்சி மாற்றம் அந்த மாதிரி நான் பேசியதற்கு பதில் சொல். எப்பொழுது திமுக தவறு செய்யுது, காங்கிரஸ் தவறு செய்யுது, பிஜேபி செய்யறத அதை செஞ்சாங்கன்னு ஒத்துக்கலாம் ஐயா. தமிழ்நாடு ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுங்க. திமுக தவறு செய்கிறது, அப்புறம் என்ன மொழி கொள்கை பேசுகிறது? உனக்கு ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கிறது, நீ உன்னுடைய மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில்லை, தப்பாக நீட்டை நடைமுறைப்படுத்துகிறாய். உனக்கு ஆட்சியில் அதிகாரம் இருக்கிற போது இப்பொழுது எதையெல்லாம் சொல்கிறாய்? முன்பு கிடையாது, அண்ணா காலத்தில் இது கிடையாது, உங்கள் காலத்தில் கருணாநிதி காலத்திலும் மற்றவர்கள் காலத்திலும் அது வந்துவிட்டது. எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் போராட வேண்டுமா இல்லையா? அதிகாரம் எதற்காக? நாம் வெளியே இருந்து கத்துவதன் மூலம் நடப்பதில்லை, அதிகாரத்தில் இருக்கிற போது நடக்குமே. என்ன செய்வதற்கு முயன்றீர்கள்? ஈழத்தை அழித்ததை தவிர என்ன செய்வதற்கு முயன்றீர்கள்? நீட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியதை தவிர என்ன செய்வதற்கு முயன்றீர்கள்? திமுக தவறு செய்கிறது, அதுவும் தவறு செய்யும். இதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கும் நான் சொல்கிறேன், இந்தி வரக்கூடாது, சமஸ்கிருதம் வரக்கூடாது, நமக்கு தேசிய கல்விக் கொள்கையும் தேவையில்லை. அதில் வருகின்ற ரூபாய் 2 லட்சம் கோடி ஒன்றும் இல்லை, அதில் பெரிய உரிமை பாராட்டுவதற்குரிய தொகை இல்லை, அது வெறும் 2000 கோடி, அற்பமான கோடி. கேரளா மேற்கு வங்காளம் போல் தள்ளி விட்டு நம்முடைய வேலையை பாருங்கள். இதில் இந்தியை திணிப்பதற்கு முயல்கிறான் என்றால், நீ அந்த கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றால் அந்த நிதியும் வராது, அந்த திணிப்பும் வராதே. இதில் என்ன திணிக்கிறார்? மொழிப்போர் வரும் என்று சொல்கிறாயே, வந்ததா அந்த பள்ளிக்கூடம்? நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வரவில்லை. அந்த 2000 கோடியால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. 2000 கோடி அரசாங்கத்துக்கு சாதாரணம். அது என்ன 8 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறார், 2000 கோடியால் தான் கெட்டு போய்விட்டதா? இது பெரிய பித்தலாட்டமான ஒன்று. ஆசிரியர்கள் நியமனம் நடக்கிறது, டிஎன்பிசியில் தேர்வு செய்கிறான், பிறகு நியமன தேர்வும் உண்டு என்று சொல்கிறீர்கள், நியமன தேர்வுக்கும் வருகிறான், பிறகு கலந்தாய்வு செய்து 3000 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறான், 10 ஆண்டுகளாக காத்திருக்கிறான், 10 ஆண்டுகளாக புதிய ஆசிரியரை நியமிக்கவில்லை. அவனையெல்லாம் நியமிக்காவிட்டால் பள்ளிக்கூடம் எப்படி நடக்கும்? கல்வி எப்படி வளரும்? எத்தனையோ ஆசிரியர்கள் தேவை. வெறும் தற்காலிகமாக 7000 ஆசிரியர்களை வைத்து கொண்டு 15,000 20,000 சம்பளம் கொடுத்து கொண்டு ஓட்டுகிறீர்கள். இது என்ன நியாயம்? நாம் பேச வேண்டியதெல்லாம் விட்டு ஆகாத பேச்சு பேசி கொண்டிருந்தால் இந்தியை எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம், சமஸ்கிருதத்தை எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம். என்ன செய்தாய் உன்னுடைய அதிகாரம் கையில் கிடைத்த போது என்றால் நீ செய்ய தவறிவிட்டாய். எளிதது. இங்கே வாங்க, நானும் இன்னும் கூட்டணியாக இருப்போம், அந்த இந்தி தேசிய மொழி என்ற கருத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறானா என்று பாருங்கள். மறுபடியும் அவனோடு தானே போய் நிற்கிறேன், மறுபடியும் நீ தானே இந்த நீட்டை கொண்டு வந்தால், எல்லாம் செய்வது பூரா பித்தலாட்டம், அப்புறம் என்ன பேச்சு என்று கேட்கிறேன். நான் நியாயமாக இருந்தால் ஒப்புக்கொள்கிறேன். மத்திய அரசாங்கம் எத்தனையோவற்றை கொடுக்கிறது, மத்திய அரசாங்கம் காங்கிரஸும் கொடுத்தது, இதுவும் கொடுத்தது, எவனும் சொந்த பணத்தில் கொடுப்பதில்லை, ஸ்டாலினும் சொந்த பணத்தில் காலை பலகாரம் போடுவதில்லை. ஆகவே இந்த மகாத்மா காந்தி திட்டத்திற்கு எவ்வளவு பணம் வருகிறது? ஊரக வளர்ச்சி திட்டம், கிராம சாலை திட்டம், நெடுஞ்சாலை திட்டம், விவசாயிகளுக்கான பணம், இப்படி எவ்வளவோ பணம் இங்கே புழங்குகிற காரணத்தினாலே அந்த திட்டம் இல்லாவிட்டால் ஒரு மாநில அரசாக இதை வைத்து கொண்டு நடத்திவிட முடியுமா நம்மால்? இதை விட 2 மடங்கு பணம் வெளியே இருந்து வருகிறது. நான் சொல்லுகிறேன், என்னுடைய கருத்து ஒன்று உண்டு, இதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. ஊரக திட்டம், கிராம சாலை திட்டம், இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அதிகாரங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்ற முயற்சி 40 ஆண்டுகளில் நடக்கவே இல்லை. சும்மா ஏட்டிலே மட்டும்தான் இருக்கிறதே தவிர இந்த மாநிலங்கள் உரிமை பெற வேண்டும் என்று எதிர் அரசியல் இருப்பவர்கள் மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராடி இடையறாத அந்த கருத்தை வளர்த்து மீண்டும் காங்கிரஸ் போல ஒரு பலவீனமான கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது நம்முடைய உரிமையை பெறுவதற்கு நீங்கள் முயலவில்லை, கேட்கவே இல்லை, பேசவே இல்லை. இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறபோது பேசுகிறாய், பிஜேபி ஆட்சியில் இருந்தால் பேசுகிறாய், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறபோது இந்த உரிமைகளை கேட்டாயா? இந்தி என்பது தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்ற கொள்கையை வைத்தாயா? நீட்டு தேவையில்லை என்று சொன்னாயா? எதற்கு? சரி, போதும், விடு, அவ்வளோதான். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நல்லது.